பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடியும் வந்து காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செடி. செடி வந்து புளிப்பாகவும் இனிப்பாகவும் கலந்து இருக்கும். பாருங்க நல்லா. இது வந்து காயாக தான் இருக்குது. பழம் நிறைய காய் பூத்துருக்கு. இங்கே பாருங்கள். இது பாரு அணில் கடிச்சிருக்குது. கூட இங்கே பாருங்க குட்டியாக நிறையா இருக்குது. கூட நிறையா நாங்கள் பழுத்துருக்கனால நாங்கள் வந்து நிறைய என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க செகண்டாக நம்ம பார்க்க போகிறது மல்லிகை பூச்செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கு இருக்குது பாருங்க. இது இப்போ வந்து மொட்டாக இருக்குது. கூட வந்து பக்கத்தில் வந்து முருங்கைக்காய் செடியும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த காட்டில் உடஞ்சி விழுந்துட்டு அப்படியே பாதி. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைஞ்சி கிடக்குது. எப்படி சாஞ்சிச்சுன்னு தெரியல. இதுவும் நிறைய மொட்டை வச்சிருக்கு பாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மூணாவதாக பார்க்க போகிறது மல்பெரி பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க. வாசலாம் படுத்து கிடக்குது பாருங்க. வாங்க மல்பெரி பார்க்கலாம். இதுதான் மல்பெரி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது. இது வந்து ப்ளூ. இது வந்து இருந்தால் நமக்கு நல்லாவே சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. கூட இதை பாருங்களேன். இது பழமாக போகுது. கூட இது ட்வின்ஸாக இருக்குது பாருங்க. ஏன்னா இவங்க கூட ட்வின்ஸ் தான். இவன் தம்பி இருக்காங்க. 2 பேருமே ட்வின்ஸ் தான். அவங்கள இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். கூட இங்கே பாருங்க. இங்கே ஒரு பிளாக் கலர் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். இங்கே பாருங்க. இதுவும் கொஞ்சம் செம்பளம் தான். இங்கே பாருங்க அப்படியே ஒரு பல்பாடியே வருது. இதுவும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க. இதுதான் பனைமரம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கதன் இருக்குது. அதனால நம்மளால நொங்கே பறிக்க முடியல. இங்கே பாருங்க. மேலே நிறைய பிளாக் இருக்கு. வாங்க பறிக்கலாம். இது அக்கா வச்சு தருவாங்க. ஏன்னா எனக்கு பறிக்க எட்ட மாட்டேங்கி. பறிக்கிறதுல வேற கீழே விழுந்துரும் போலங்க. கொசு வேற கடிக்குது. பாருங்க பாதியே பிஞ்சிட்டு பாருங்க. இதாங்க நல்ல பழம். இது செம்ம இனிப்பா இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம இனிப்பா இருக்குங்க. அக்கா சொன்ன மாதிரி செம்ம. இதுலேயும் இன்னும் நிறையா இருக்குது. கொசு வேற கடிக்குதுங்க பயங்கரமா. பாருங்க அப்பளை பறிச்சது கூட ட்வின்ஸ் தான். இங்கே பாருங்க பாதி பிஞ்சிருக்கு பாருங்க. இது இன்னும் கூட பிளாக் ஆகும். ஆனால் இதுலேயே பறிப்போம் நம்ம. ஐயோ நான் ஒரு சொல்ல மறந்துட்டேனே. என்னாச்சு? முன்னாடி வந்து ஒரு 2 பப்பாயா இருக்குது. சாரி, நான் வந்து பைனாப்பிளுக்கு பதிலாக பப்பாயா சொல்லிட்டேன். 2 பைனாப்பிள் முன்னாடி இருக்கு. இங்கே ஒரு பைனாப்பிள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க. கொசு வேற பயங்கரமாக கிடைக்குது இருக்கிறதுனால. இங்கே பாருங்க நல்லா பெரியது. இங்கே பாருங்க வெயிட்டு தாங்காமல் இது வேறு சாஞ்சி கீழே விழுந்துட்டு தண்டே லைட்டாக ஒடிஞ்சிட்டு. அதனால் கம்பு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் குட்டியாக வச்சதுனால பெருசாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இதில் வந்து 3 பைனாப்பிள் முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் இதுவும் வெயிட்டு தாங்காமல் சாஞ்சி தான் கிடக்கு. இது கொஞ்சம் குட்டியாக வந்திருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தான் வச்சது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸாகவே வந்திருக்கு. இதுவும் இப்போ பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு. இது பெரிய செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாவே முளைச்சிட்டு நான் வந்துட்டு பாருங்க சில்பா. இப்போ வந்து இந்த மல்பெரியா அக்கா கொடுக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இன்னொன்று காத்துட்ருக்கு. போதும் எனக்கு நீயே சாப்பிடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி தான். இப்போயே அது பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டு. அதனால் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இதுலேயே என்னோட ஃபேவரெட்டு 2 இருக்குது.
பாருங்க, இது ஒன்று மட்டும் வச்சிருக்கு. கூட இன்னொன்று இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வாங்க பாருங்க, விரிஞ்சு ஒரு நாளாக தான் ஆகுது. இன்னைக்கு தான் காலையில் விரிஞ்சிச்சு. அழகா இருக்கும். கூட வெளியில வந்து நிறைய பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட் ரோஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூ பூத்து சுருங்கி இருக்குன்னு. இங்கே நீங்களே பாருங்க. இது ஃபுல்லாக எல்லோ தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்குது எனக்குள்ளலாம். இங்கே பாருங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குது. இந்த ஓரம் மட்டும்தான். கூட சிம்பாவை நாங்கள் காமிக்கிறோம் வாங்க. இங்கே பாருங்கள், இது மேலே சங்குப்பூ இருக்குது ஒயிட் கலரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூ பூக்குது. எனக்கு பேர் தெரில. இது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த சின்ன மரம். தூக்கத்தில் இருக்காங்க. நல்லா தூக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் வரையும் இப்போ முழிச்சிட்டா எப்படி படுத்து கிடக்கு பாருங்கள் வாசல்லே. சரி வாங்க இப்போ நம்ம மரத்துக்கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் சப்போட்டா மரம். இதுல இன்னும் நிறைய காய்களாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரமும் இருக்குது. இப்போ தான் இது குட்டியாக வந்துட்டு இருக்குது. இதுதான் கருவேப்பிலை செடி. அது எல்லா வீட்டில் இருக்கும். இது அந்த ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். ராம் சீதா பழம் இருக்குல்ல, அந்த மரம் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த காயும் வைக்கலை. பாருங்கள், இது கிரில்லு. எப்பயாச்சும் ஒருக்கா எல்லோரும் வந்தாங்கன்னா சொல்கிறதுக்காண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி. நாங்கள் அன்றைக்கி பறித்தோம். அதனால் இலை அவ்வளோவா தளராக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்க, கூட இது வந்து நல்லாவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மருதாணி. மெகந்திலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது கூட அழகு வைக்கிற செடி. இது பேர் எனக்கு தெரியல. நான் பால் வரும்னு நினைக்கிறேன் உடச்சா. இது தானாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வாங்க. இதான் துளசி செடி. எனக்கு துளசினா ரொம்பவே பிடிக்கும். துளசி இது வந்து சீனி கிழங்கு. பாருங்க, அழகா இருக்குது. சாப்பிட்டு வச்சது தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடி பறந்துருக்குன்ட்டு. இதுக்குள்ளே இப்போ எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து பலாப்பழ மரம். இது காயே காய்க்கலை. ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் ஒரே ஒரு காய் தான் பறிச்சிருக்கோம் இதுலேருந்து. இது வந்து நெல்லிக்காய் மரம். இது குட்டியெல்லாம் வச்சோம். இவ்வளோ தான் இருக்கும். நல்லா பெருசாக வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மரம் தான். இது பூக்கன்னு நினச்சி வச்சாங்க எங்கள் அப்பா. ஆனால் இது பெரிய மரமாக போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் பிடிக்க கூட முடியலை. இங்கே பாருங்கள், கை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வயசு ஆகுது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கண்ணுக்கும் என் வயசு ஆகுது. ஆனால் இது ஒரு வாட்டி கூட காய் வச்சது கிடையாது. இங்கே கொய்யா மரம் இருந்துச்சு. அதை வேலி போகிறதுக்காண்டி வெட்டிட்டாங்க. இங்கேக்குள்ள நாங்கள் நாலு மரம் இருக்கா. இங்கே ஊஞ்சல் கட்டிலாலும் சின்ன பிள்ளையில. இது ஆமாம், அவ்வளோதான் சொல்லிட்டு போனால். எங்கள் வீட்டில் அவ்வளோ கன்று தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் அவக்கூட ஒன்று வாங்கி அது எங்கள் நாய் வந்து மிதித்து உடச்சிட்டு. அது வருமா என்னன்னு தெரில. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.